ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இசிஇ ஆர் ட்ரிபிள்இயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இசிஇ ஆர் ட்ரிபிள்இயில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C#, .NET, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஆங்குலர், ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூம் வந்து டாக்குமெண்ட், பிடிஎஃப், ஓடிடி, ஆர்டிஎஃப், ஸோ இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ரீட் நேம், பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாப் டைட்டில் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயரில் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ. இந்த இடத்துல உங்கள் ஸ்கில் செட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ, இப்போ ஜாவா, பைத்தான், .NET அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட், டிகிரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ எண்ட் பண்ணீங்க, நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட்லி பர்சீவிங் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் பிஜியும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் மோர்னு கொடுத்து நீங்கள் உங்கள் பிஜியை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா மட்டும் இங்கே ஆடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் அதை ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரௌசர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே கேப்சா என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போய் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.